வகுப்பு 1. வணக்கம் மாணவ செல்வங்களே, நாம் அனைவரும் சேர்ந்து மேற்கொண்ட முந்தைய பயணம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆமாம், நாம் 10 முதல் 20 வரையிலான எண்களை கற்றுக்கொண்டோம். பலூன்கள், மாம்பழங்களை எண்ணினோம். மேலும் சிலவற்றை கூட்டினோம், சிலவற்றை கழித்தோம். சபாஷ் குழந்தைகளே! நகர அருங்காட்சியகம், தோட்டம் மற்றும் பிரம்மாண்ட நூலகம் ஆகியவற்றை பார்ப்போம். மேலும் நாம் 21 முதல் 50 வரை எண்ண கற்றுக்கொள்வோம். பள்ளி பேருந்தில் ஏறுங்கள். 21 முதல் 50 வரையிலான எண்களை படிப்படியாக எண்ணி ஆராய்வோம். நமது பயணம் தொடர்கிறது. நமது முதல் நிறுத்தம் நகர அருங்காட்சியகம். உள்ளே சென்று நாம் என்ன கண்டுபிடிக்க முடியும் என்று பார்ப்போம். பாருங்கள், சுவரில் என்ன இருக்கிறது? ஆஹா, இது ஒரு பழங்கால கேலண்டர். 20ற்கு பிறகு என்ன வரும் என்று பார்ப்போம். ஏனென்றால் 1 முதல் 20 வரையிலான எண்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 21 முதல் 30 வரையிலான தேதிகளை எண்ணுவோம். குழந்தைகளே, எண்ணுங்கள். 2 1 21, 2 2 22, 2 3 23, 2 4 24, 2 5 25, 2 6 26, 2 7 27, 2 8 28, 2 9 29, 3 0 30. அற்புதம்! எல்லா தேதிகளையும் எண்ணிவிட்டீர்கள். இந்த கேலண்டர் பழையது, ஆனால் இன்னும் எண்கள் தெளிவாக காட்டப்படுகின்றன. இந்த கேலண்டரில் 26 என்ற எண்ணை கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம், அவ்வளவுதான். 26 அங்கேயே இருக்கிறது. இப்போது எண் 30 எங்கே? சபாஷ், நீங்களும் 30ஐ கண்டுபிடித்து விட்டீர்கள். அன்பு மாணவர்களே, அருமையான வேலை. அடுத்த நிறுத்தத்திற்கு செல்வோம். பேருந்து இப்போது நம்மை படிகளின் தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறது. இந்த அழகான தோட்டத்தை பாருங்கள். நாம் ஒன்றாக தோட்ட படிகளில் ஏறி 30ற்கு பிறகு எண்ணுவோம். 3 1 31, 3 2 32, 3 3 33, 3 4 34, 3 5 35, 3 6 36, 3 7 37, 3 8 38, 3 9 39, 4 0 40. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்க எண்களோட 10 படிகள் ஏறிட்டீங்க. படி எண் 34ஐ கண்டுபிடிப்போம். ஆமாம், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்போ 36க்கு முன்னாடி என்ன எண் வருது? சரி, அது 35. என்ன ஒரு வேடிக்கையான சவாரி! நாம் பிரம்மாண்ட நூலகம் அடைந்து விட்டோம். உள்ளே போய் ஒவ்வொரு அலமாரியிலும் உள்ள புத்தகங்களை எண்ணுவோம். பாருங்கள், ஒவ்வொரு அலமாரியிலும் அடுக்குகள் உள்ளன. அலமாரி எண் 4 நம்பரை கண்டுபிடிக்க முடிகிறதா? ஆமாம், அங்குதான் 40ற்கு பிறகு எண்ணிக்கை தொடங்குகிறது. 4 1 41, 4 2 42, 4 3 43, 4 4 44, 4 5 45, 4 6 46, 4 7 47, 4 8 48, 4 9 49, 5 0 50. ஆஹா, நீங்க 50 வரைக்கும் எண்ணிட்டீங்க. அருமையாக இருந்துச்சு.
கொஞ்சம் வேடிக்கையான கூட்டலை செய்வோம். இந்த அருங்காட்சியகத்தில் 24 அறைகள் உள்ளன. இப்போது இன்று 3 புதிய அறைகள் திறக்கப்படுகின்றன. தெரிந்து கொள்வோம், மொத்தம் எத்தனை அறைகள் இருக்கும்? 24 கூட்டல் 3 என்றால் என்ன? ஒன்றாக எண்ணுவோம். 25, 26, 27. 24 கூட்டல் 3 ஈடு 27. ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். மொத்தமாக 27 அறைகள். நீங்கள் கூட்டலில் நல்ல முன்னேறி இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு உதாரணத்தை முயற்சிப்போம். ஒரு சிறுவன் ஏணியில் 33 படிகள் ஏறுகிறான். பின்னர் அவன் மேலும் 5 படிகள் ஏறுகிறான். அவன் மொத்தம் எத்தனை படிகள் ஏறினான் என்பதை உங்களால் சொல்ல முடியுமா? ஒன்றாக எண்ணுவோம். 33 கூட்டல் 5 என்பது 34, 35, 36, 37, 38 ஆகும். பதில் 38. சரியாக சொன்னீர்கள். அவன் மொத்தம் 38 படிகள் ஏறினான். சபாஷ் குழந்தைகளே! இதோ இன்னொரு வேடிக்கையான உதாரணம். அலமாரியில் 41 புத்தகங்கள் உள்ளன. இப்போது மேலும் 4 புத்தகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மொத்த புத்தகங்களின் எண்ணிக்கையை சேர்த்து சொல்ல முடியுமா? 41 கூட்டல் 4 என்பது 42, 43, 44, 45 ஆகும். பதில் 45. ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். கூட்டலுக்கு பிறகு மொத்தம் 45 புத்தகங்கள் இருக்கிறது. இப்போது கழித்தலை முயற்சிப்போம். இதை என்னுடன் சேர்ந்து முயற்சி செய்யுங்கள். அருங்காட்சியகத்தில் 30 அறைகள் உள்ளன. ஐயோ, இன்று 6 அறைகள் மூடப்பட்டுள்ளன. இன்னும் எத்தனை அறைகள் திறந்திருக்கின்றன என்று நீங்கள் கழித்து சொல்ல முடியுமா? 30லிருந்து 6 படிகள் பின்னோக்கி எண்ணுவோம். 29, 28, 27, 26, 25, 24. 30 கழித்தல் 6 ஈடு 24. ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். 24 அறைகள் இப்போது திறந்திருக்கிறது. இன்னும் ஒரு உதாரணம் வருகிறது. ஏணியில் 40 படிகள் உள்ளன. ஆனால் 7 படிகள் அகற்றப்பட்டன. இன்னும் எத்தனை படிகள் உள்ளன என்பதை கழித்து சொல்ல முடியுமா? நாம் 40 முதல் 7 முறை பின்னோக்கி எண்ணுவோம். எண்ணலாம். 39, 38, 37, 36, 35, 34, 33. எனவே 40 கழித்தல் 7 33. ஆமாம், நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஏணியில் 33 படிகள் உள்ளன. இன்னொரு உதாரணத்தை முயற்சிப்போம். அலமாரியில் 50 புத்தகங்கள் உள்ளன. ஆனால் 10 புத்தகங்கள் வேறொரு அலமாரிக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. இன்னும் எத்தனை புத்தகங்கள் இங்கே உள்ளன என்பதை கழித்து கண்டுபிடிக்க முடியுமா? 10 புத்தகங்கள் எடுத்து செல்லப்பட்டதால் 50லிருந்து 10 படிகள் பின்னோக்கி எண்ணுவோம். எண்ணுவதற்கு தயாரா? 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40. அதாவது 10 போய்விட்டது. எனவே 50 கழித்தல் 10 ஈடு 40. அருமையாக சொன்னீர்கள் குழந்தைகளே. சரிதான், 40 புத்தகங்கள் இந்த அலமாரியில் மீதமுள்ளவை. ஒரு விரைவான விளையாட்டை விளையாடுவோம். 29க்கு பிறகு வரும் எண் என்ன? ஆ 28, ஆ 30, இ 31. ஆம், 30 என்பது சரி. 33க்கு முன் என்ன வருகிறது?
அ 34, ஆ 32, இ 31. ஆம், 32 முன் வருகிறது. எந்த எண் பெரியது? 45 அல்லது 41? ஆமாம், 45 பெரியது. அருமையாக செய்தீர்கள் குழந்தைகளே. 21 முதல் 50 எண் எண்ணிக்கை வரையிலான பயணம் ஒரு வேடிக்கையான களப்பயணமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் 2 இலக்க எண்களுடன் கூட்டல் மற்றும் கழித்தல் எண்களுடன் மேலும் வேடிக்கையாக அடுத்த முறை சந்திப்போம். செயல்பாடுகள். செயல்பாடு 1. தோட்டப்படிகள் ஹாப். வட்ட அடைப்புக்குறிக்குள் 31 முதல் 40 வரை. தரையில் சுண்ணாம்பு அல்லது மறைப்பு நாடாவை பயன்படுத்தி 10 படிகளை வரையவும். ஒவ்வொன்றும் 31 முதல் 40 வரை பெயரிடப்பட்டுள்ளன. மாணவர்கள் மாறி மாறி படிகளில் குதிக்கின்றனர். 31, 32, 33, 37 படிக்கு குதி அல்லது 34வது படிக்கு தாவு போன்ற வேடிக்கையான வழிமுறைகளை சேர்க்கவும். செயல்பாடு 2. புத்தக அடுக்கு வரிசைப்படுத்துதல். வட்ட அடைப்புக்குறிக்குள் 41 முதல் 50 வரையிலான எண்களை கொண்ட புத்தக அட்டைகளை உருவாக்குங்கள். அவற்றை ஒரு மேஜையில் சீரற்ற வரிசையில் வைக்கவும். மாணவர்கள் அவற்றை 41 முதல் 50 வரையான சரியான வரிசையில் ஒரு போலி நூலக அலமாரியில் அடுக்கட்டும். அவர்கள் எத்தனை புத்தகங்களை வரிசைப்படுத்தினார்கள் என்பதையும் எண்ணலாம். நாங்கள் 41 முதல் 50 வரை 10 புத்தகங்களை வைத்தோம். நீங்களே நேரத்தை கணக்கிடலாம். 41 முதல் 50 வரை எவ்வளவு விரைவாக வரிசைப்படுத்த முடியும்? மாணவர் அறிவு மதிப்பீடு. கேள்வி 1. கட்டிகளை எண்ணி எண்ணை வார்த்தைகளில் எழுதுங்கள். கேள்வி 2. ஒவ்வொரு தொகுப்பிலும் உள்ள கவுண்டர்களை எண்ணுங்கள்.